அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிட சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய போட்டுட்டு வர்றோம். அதுல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஜோதிட சம்பந்தமா நம்ம ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம். அதாவது வந்து கடன், நோய், வழக்குகள் இதெல்லாம் எப்ப தீரும் அப்படின்னு சொன்னா, இதை பார்க்கணும். எப்ப தீரும்னு ஒருத்தர் கேட்குறாங்க, ஜாதகம் பார்க்குறவங்க கேட்குறாங்கன்னா, அது வந்து எப்ப தீருங்கிறத நம்ம எப்படி கணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து அதாவது என்ன சொல்லியிருக்கேன் அதுலன்னு சொன்னாக்க, ஐந்தாம் இடத்திற்குரிய தசா புத்திகள், ஐந்தாம் இடத்துக்குரிய தசை நடக்கும்போது, ஐந்தாம் இடத்தோட சம்பந்தப்பட்ட புத்தி நடக்கும்போது இது தீரும் அப்படிங்கிறத நம்ம ஏதாவது அந்த தசா புத்தி, அந்தர, சூட்சம, பிராண இதெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு நண்பர் வந்து கேள்வி இப்போ அதில் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, அதாவது எனக்கு வந்து கன்னிகா லக்னம், கன்னிகா லக்னத்துக்கு 5, 6க்குரியவராக சனி பகவான் வருகிறார். இந்த சனி திசையில தீருங்கிறத நான் எப்படி கனெக்ட் பண்றது? ஏன்னா 5, 6க்குரிய சனிங்கும் போது இப்ப 6ஆம் இடத்துக்குரிய கடன், வழக்கு, வம்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் வந்து சனி. அதே மாதிரி அவரோட திசையில இது எப்படி தீருங்கிறத நான் வந்து கணிக்கிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. அது மேலோட்ட வேற மாதிரி கேட்டிருக்காரு. நான் டீட்டெயிலா சொல்றேன். இதான் அவர் கேட்க வர்ற கேள்வி. இப்ப அந்த வகையில வந்து நம்ம பார்க்கணும்னு சொன்னா அது உண்மை, நல்ல கேள்விதான் அது. இதுல நிறைய ஜோதிடர்களுக்கு குழப்பம் வரும். ஜோதிடமே வந்து குழப்பம் ரொம்ப வரும். அதாவது 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா சொல்லிடலாம் ஈஸியா. 1ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றால் எப்படி இருக்கும்னு சொன்னா அவங்க திரிகோணாதிபதிகள் சொல்லிடலாம். ஒரே மாதிரி காரகம் வரும், சொல்லிடலாம். ஒரு ஒரு பாவகத்தை இந்த அதிபதிகள்லாம் தொடர்பு கொண்டா நல்லா இருக்கும், இல்லை கெட்டு போகும், ஏதோ ஒன்று சொல்லிடலாம். ஆனா வந்து 1ஆம் அதிபதியும், 4ஆம் அதிபதியும், 8ஆம் அதிபதியும், 11ஆம் அதிபதியும் சேர்க்கப்பட்ட குழப்பம் வந்துடும். 1ஆம் அதிபதியும், 4ஆம் அதிபதியும், 8ஆம் அதிபதியும், 9ஆம் அதிபதியும் சேர்க்கை பெறாங்கன்னு சொன்னாக்க இப்ப என்ன பலன் சொல்றது? இதுதான் வந்து ஜோதிடம். இதுல பலன் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். இது மாதிரி குதர்க்கமா சேர்க்கை பெறும்போது நமக்கு வந்து வித்தியாசமான பலன்களை எடுக்கணும் அதுல இருந்து. அப்பதான் கஷ்டம். ஒரே மாதிரி கிரகங்கள் சேர்ந்திருந்தா அது வந்து பலன் எடுக்கிற கஷ்டம் இல்லை. இப்ப அந்த மாதிரியே நம்ம ஒரு இக்கட்டான ஒரு பலன் எடுக்கிறதுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் தான் இந்த கன்னிகா லக்னத்துக்கு 5, 6க்குரிய காரகங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது. இப்ப அதை எப்படி பண்ணணும்? ஆனா ஜோதிடத்துல எல்லாத்துக்குமே வழி இருக்கு. எதுக்குமே வழி இல்லாம இல்லை, எல்லாத்துக்குமே இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியா எடுத்துடலாம். இப்ப 5, 6 இந்த பாவகத்துக்குரிய சனீஸ்வரனுடைய திசை நடக்குது அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்க்கணும்னு சொன்னாக்க, நீங்க கடன், நோய், வம்பு, வழக்கு ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கீங்க அப்படின்னா, இப்போ இந்த சனி தசை நடக்கும்போது இது தீருமா தீராதா அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னா, இந்த சனி வந்து 5, 6க்குரியவர். இதுல பாவக ரீதியா எந்த பாவகம் வந்து இந்த 5, 6ல எந்த பாவகம் வலிமை பெற்றிருக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா வலிமைங்கிறது அந்த வீட்டுக்குரிய கிரகத்தை மட்டுமே வச்சு நம்ம வலிமையை நிர்ணயம் பண்றது கிடையாது. பார்வை, அந்த வீட்டை பார்க்கக்கூடிய கிரகம், அந்த வீட்டு அதிபதியின் நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்குல்ல அந்த கிரகம், அது உச்சம் பெற்றிருக்கா இப்படி. அது மாதிரி வந்து அந்த வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கா, அந்த வீட்டு அதிபதி வேற இடத்துல இருந்து அந்த திசை வந்தா கூட அந்த வீட்டுல எந்தெந்த 5ஆம் வீட்டுல எந்த கிரகங்கள் இருக்கு, இல்ல 6ஆம் வீட்டுல எந்த கிரகங்கள் இருக்கு, இந்த அடிப்படையில வந்து 5ஆம் வீட்டுக்கு சுப கிரக பார்வை, 6ஆம் வீட்டுக்கு சுப கிரக பார்வை, இல்லை அசுப கிரக பார்வை, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம இந்த 2 பாவகத்துல எந்த பாவகம் வலிமையானது அப்படிங்கிறத நம்ம முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும். ஜோதிடருடைய முக்கியமான விஷயமே என்னன்னா, பலன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா 2 விஷயம் வந்து கன்ஃபார்மா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஒண்ணு, ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் பலம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து அதே மாதிரி வந்து எந்த பாவகம் பலமான பாவகம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது 2ம் கண்டுபிடிக்காம நம்ம பலன் வந்து அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாது. ஏன்னா பாவகத்துக்குள்ள காரகத்தை மட்டும் சொல்லி பலன் சொல்லிட முடியாது. அந்த பாவகம் பலம் பெற்று இருக்காங்கிறத பார்க்கணும். அப்பதான் அந்த காரகங்கள்லாம் சரியா வேலை செய்யும். எல்லா பாவகத்திலையும் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் காரகங்கள் இருக்கு. அப்போ பலம் பெற்று இருக்கும்போது சுபமான பலம் பெற்று சுபமா இருக்கும்போது, சுபக்கிரக பார்வை பெறும்போது அப்போ வந்து அந்த பாசிட்டிவான காரகத்துவம் வேலை செய்யும். அதே மாதிரி வந்து அது வந்து அசுபமா இருக்கும்போது, பலம் குன்றிய நிலையில் இருக்கும்போது அந்த பாவகம் வந்து நெகட்டிவான காரகங்களை அதிகமா கொடுக்கும். இதுதான் நம்ம கனெக்ட் பண்ணி சொல்லணும். இப்ப அந்த வகையில வந்து இப்போ இந்த கன்னிகா லக்னத்துக்கு 5, 6க்குரிய சனி திசை நடைபெற்றால் இப்ப கடன் தீருமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து இந்த 5, 6ல எந்த பாவகம் வலிமையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.
இப்ப 5ஆம் பாவம் வலிமையா இருந்து 6ஆம் பாவம் வலிமை குறைந்திருந்தால் இப்ப இந்த சனி தசையில வந்து 5ஆம் பாவத்துடைய வேலை அதிகமா இருக்கும். இப்ப இதை மட்டுமே விதி இல்லை. இந்த அதாவது 6ஆம் இடத்துக்கு வந்து 12ஆம் இடமாகிய 5ஆம் பாவகம் வேலை செய்யும் போது 6ஆம் பாவத்துடைய காரகத்துவம் வந்து குறைஞ்சிரும். அது வந்து அந்த காரகத்துவல இருந்து ரிலீஃப் பண்ணி விட்டுருங்கிறது தான் ஜோதிட விதி. ஓகே. ஆனா அது இன்னொரு விதியும் பார்த்துக்கணும். இப்போ 12ஆம் அந்த 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமாக வரக்கூடிய 5ஆம் அதிபதி மட்டும்தான் இது செய்வாரா அப்படிங்கிறது இல்லை. அந்த வீடியோலயே நான் ஓரளவு மேலோட்டமா, ஏன்னா நம்ம வந்து முக்கியமா இந்த 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவகம் செய்யக்கூடிய காரகத்தை தான் நம்ம அதில் சொன்னோம். அதே 6ஆம் பாவகத்துக்கு லக்னாதிபதி இருக்கார்ல, ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி வந்து 6ஆம் பாவத்துக்கு 8ஆம் அதிபதியா வருவார். லக்னாதிபதியுடைய தசாபுத்திலையும் இந்த கடன் வந்து அழிவை கொடுக்கும். அதாவது வந்து அந்த காரகத்தை அழிச்சிருவாரு இந்த லக்னாதிபதி, 8ஆம் அதிபதி. அதாவது அந்த காரகத்துக்கு 8ஆம் அதிபதி. அது 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமாக வரக்கூடிய லக்னாதிபதி வந்து அந்த 6ஆம் இடத்து காரகத்தை அழிக்கக்கூடியவர். இப்ப லக்னாதிபதியுடைய தசாபுத்திகள் வருதானோ நம்ம பார்த்துக்கணும். இப்ப 12ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி, தசா அல்லது புத்தி, அதாவது அந்த 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமாக வருது இல்ல, அந்த 5ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி எப்போ வருதோ தசாபுத்தி அந்தரங்களை கனெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து அதே அந்த தசாபுத்திக்குள்ள 5ஆம் அதிபதியுடைய தசாபுத்திக்குள்ள லக்னாதிபதியுடைய தசாபுத்தி அந்தரங்கள் ஏதாவது ஒன்று வருது அப்படின்னு சொன்னா, செயற்கை பெறுதுன்னு சொன்னா, அப்போ வந்து கன்ஃபார்மா வந்து ரிலீஃப் ஆயிடுவாங்க. ஏன்னா 2 கிரகமும் வந்து அந்த காரகத்தை அழிக்கக்கூடிய ஸ்தானங்கள் தான் ரெண்டும். அந்த ஸ்தானங்களுக்குரிய கிரகங்கள் அதுதான் செய்யும். இப்ப இந்த அதாவது சனி சனி திசை நடக்குது, ரைட்டு. 6 5க்குரியவர் 5 பலமா 6 பலமாங்கிறத பார்த்து, இப்ப சனி தசை நடந்துச்சுன்னா 5 பலமா இருந்துச்சுன்னா 6ஓட காரகம் மட்டும் படுங்கிறத சொல்லலாம். அடுத்து 6 பலமா இருக்கு 5 பலமா இல்லை அப்படின்னு சொன்னா இன்னும் அடுத்த ஆப்ஷனும் ஒன்று எடுக்கணும். அதாவது என்னன்னு சொன்னா, லக்னாதிபதியுடைய தசாபுத்திகள் வருதா அது உள்ள அப்படின்னு பார்க்கணும். அதாவது தசை 5ஆம் அதிபதி தசை நடந்து புத்தி லக்னாதிபதி வர்றாரா, அந்தரம் வந்து அந்த லக்னாதிபதியோடைய லக்கணத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது அந்தரம் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 5ஆம் அதிபதியோட திசையில தான், புத்தியில தான், அல்லது ஏதோ ஒரு அந்தரத்துல தான் அது வந்து தீருங்கிறது கிடையாது. 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள், 5ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள், 5ஆம் இடத்து அதிபதியோட சேர்க்கை பெற்ற கிரகங்கள், இதெல்லாம் வந்து பார்க்கணும். இதெல்லாம் இதுலேயும் வந்து தீரும். அப்போ நீங்க 5ஆம் அதிபதி, இப்போ சனி மட்டும்தான் வந்து அந்த இடத்துக்கு வந்து கடனை, 6ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி வர்றாரு, கடனை தீர்ப்பாரா தீர்க்க மாட்டாரா அப்படின்னு சனியை மட்டும்தான் வச்சு நம்ம பார்க்கணும். இல்லை, சனிங்கிற கிரகம் வந்து அந்த 5ஆம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் அந்த கிரகம் வந்து பலம், அந்த 5ஆம் வீட்டு பலம் கொண்டு இருந்தா இப்ப சனி வந்து கடனை தீர்க்க மாட்டார். அது 6ஆம் இடம் இதோட வலுவா இருந்தா 6ஆம் இடத்து வேலையை தான் அதிகமாக செய்வார். ஆனா அதே நேரத்துல இப்ப இந்த 5ஆம் இடத்துக்கு துணை புரிகிற வகையில, இப்ப சனி தசையிலேயே 5ஆம் இடத்துக்கு துணை புரியக்கூடிய வகையில லக்னாதிபதியுடைய புத்தியோ அந்தரமோ அல்லது சூட்சமோ பிராணாவோ பலமா வந்துச்சுன்னா அப்போ வந்து கண்டிப்பா வந்து ரெண்டும் சேர்ந்து அந்த காரகத்தை அழிச்சிடும். 5ஆம் இடம் பலம் கொண்டு இருந்தா கூட அதை அழிச்சிடும். இப்ப அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள், 5ஆம் இடத்து அதிபதியோட சேர்க்கை பெற்ற கிரகங்கள், இதே நீங்க 1ஆம் அதிபதிக்கும் எடுத்துக்கலாம். 1ஆம் அதிபதி அதாவது லக்னாதிபதியோட சேர்க்கை பெற்ற கிரகங்கள், லக்னத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள், இதுக்கும் வந்து இந்த 6ஆம் இடத்துடைய காரகத்தை அழிக்கக்கூடிய பவர் இருக்கு. அதனால இப்படி எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துதான் பலன் சொல்லணும். முக்கியமா நமக்கு என்ன வரணுங்கன்னா, 6ஆம் இடத்தோட வேலையை வந்து கெடுக்கக்கூடிய பாவகங்கள் வந்து சம்மந்தப்படுதா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அதுல முக்கியமா 6ஆம் இடத்துடைய வேலையை கெடுக்கக்கூடியது வந்து 5ஆம் இடம். 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமாக வரக்கூடிய 5ஆம் இடம். அடுத்து வந்து லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமாக வருவார். இந்த 8 12 ரெண்டும் அதுக்கு தொடர்பு கொள்ளும் போது, அந்த பாவகத்துக்கு 8 12 ஆகிய இது ரெண்டும் தொடர்பு கொள்ளும் போது, அந்த தசாபுத்தி வரும்போது அவங்களுக்குள்ள வந்து தசாபுத்தி தொடர்புகள் அந்தர தொடர்புகள் இருக்கும்போது அந்த காலகட்டங்கள்ல முழுமையா 5ஆம் பாவம் பலம் பெற்று இயங்கும். அப்போ 6ஆம் பாவத்தோட காரகத்துவம் போயிடும். இப்ப எந்த அளவுக்கு பலம் பெற்று விளங்குது, அது எவ்வளவு நாள், ஏன்னா தசா புத்தி இதுன்னா வந்து நிரந்தரமாவே கடனை தீர்த்துரும். அந்தரம் சூட்சமம்னா ஒரு தற்காலிகமா கடன்ல இருந்து ரிலீஃபை கொடுக்கும், திருப்பியும் கொஞ்சம் அடைச்சிருப்பாங்க, திருப்பி வரும். இது மாதிரி நம்ம வந்து அந்த சூழல்களை பார்த்து அந்த அவங்களுடைய வந்து அந்த ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க எது மாதிரியான சூழ்நிலையில இருக்காங்கிறதையும் பார்த்து அப்படிதான் பலன் சொல்லணும். அதாவது அந்த காலம் அறிந்து தான் பலன் சொல்லணும், அந்த இடம் அறிந்து தான் பலன் சொல்லணும். அப்பதான் வந்து அந்த பலனுக்கான முழு எஃபெக்ட் இருக்கும். அதனால வந்து இதை இப்படி எடுத்துங்க. 1ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி, இப்போ 1ஆம் அதிபதியுடைய செயற்கை வந்து சனி புத்தியிலையோ சனி தசையிலையோ இருந்தா
கன்னிகா லக்னத்துக்கு இப்போ புதனுடைய புத்தியோ புதனுடைய திசையோ அந்தரமோ வரும்போது புதனும் பலம் பெற்று இருக்கும்போது 5ஆம் இடத்துடைய 6ஆம் இடத்துடைய சனி திசையில வந்து கடனை வந்து குறைக்கக்கூடிய அழிக்கக்கூடிய அல்லது அந்த பலம் எந்த அளவு பலம் பெற்று இது ரெண்டும் வந்து இயங்குதோ அந்த அளவுக்கு கடன் தீரும் அப்படிங்கிறத நீங்க வந்து முடிவு செஞ்சுக்கலாம். நம்ம இது மாதிரி கேள்வி பதில்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோ பார்ப்போம். அதுல ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வது தான் வந்து இந்த நம்ம அந்த இது மாதிரி வீடியோ பதிவுகள்லாம் போடுறதுக்கு காரணமே வந்து நம்மளுடைய பதிவுகளை பார்த்து சிலர் பயனடையணும். அதே மாதிரி நானுமே சிலருடைய பதிவுகளை பார்த்து பயனடைவேன். அது மாதிரியான எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதும் கிடையாது. அதனால வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வழிதான் இந்த யூடியூப்ல எல்லாம் போட்டு நம்ம பேசிக்கிறது, கேள்வி பதிலாம் சொல்றது இதெல்லாம். அதனால இது மாதிரி வீடியோக்கள் அடிக்கடி வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.